Hi friends, welcome back to our channel. நான் உங்கள் கௌசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் என்னென்ன வீட்டில் வேலை பார்க்குறேன், என்னோடய நாள் எப்படி போகுதுன்றது தான் ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் மேரேஜ்லாம் நான் எங்கள் வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ஒர்க் போவேன், அதுக்கப்புறம் வந்து தூங்கிடுவேன், சாப்பிடுவேன். இதுதான் என்னோடய வேலையாக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சுங்க. இங்கே இருக்க எல்லா வேலையும் நம்ம தான் பார்த்தாகணுன்ற மாதிரி. அங்கன்னா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ஆள் இருப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன வேலை கூட நம்ம தான் பண்ணி ஆகணும். யாரும் நமக்காக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சரி, காலையிலே வேலையை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு நேற்று துவைச்ச துணிலாம் இருந்தது, அது அப்படியே கொஞ்சம் மடித்து வச்சுட்டேன். அப்புறம் சரி வீடு துடைப்போன்னு சொல்லி எல்லாம் ஒதுங்க வச்சிட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன். நம்மளால் தூங்க வச்சுட்டு தாங்க வேலை பார்க்கணும், இல்லைன்னா நம்மளால் வேலை செய்யவே முடியாது. வேலை செய்யவும் விட மாட்டான். அதனால் அவன் தூங்கினதுக்கப்புறம் நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நம்ம இருக்கிற வீடு நீட்டாக இருக்கணுங்க. குழந்த இருக்கிற வீடுன்றதுனால அங்கங்கே எல்லாம் கசகசன்னு கிடக்கும். ஆனால் அது சரி பண்ணிட்டா ஒரு 5 மினிட்ஸ் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறிடும். நான் தொடச்சிட்டு இருக்கும்போது நம்மால் வந்து நின்றுட்டு இருந்தார். நான் அப்படியே ஆட்டி விட்டுட்டு சத்தம் இல்லாமல் ரூமை தொடச்சிட்டு உடனே வெளியே வந்துட்டேன். ஏன்னா நம்ம அங்கேயே இருந்தோமா, நம்ம குரல் கேட்டு அவன் எழுந்திரிச்சிருவான். அவன் எழுந்திரிச்சா எந்த வேலையும் பார்க்க முடியாது இல்லையா. துணி நிறையா சேர்ந்துருச்சு. சரி மிஷினில் துணி போட்டு விடுவேன்னு சொல்லிவிட்டு மிஷினை தள்ளி வச்சிட்டு இருந்தேன். மிஷின்லாம் தள்ளி வச்சுட்டு டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரல. சரி என்ன பண்ணுறது, தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு. ஒரு வழியாக மிஷினில் எல்லா துணியும் போட்டு விட்டுட்டு, எங்கள் வீட்டில் அடிக்கடி துணி துவைக்கிற மாதிரி இருக்குங்க. 2 நாள் ஒரு டைம் 3 நாள் ஒரு டைம் துணி துவைச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நிறையா துணி சேராது, துணியும் நமக்கு துவைச்ச மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ 2 நாள் கம்மியாக துணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நான் கையிலேயே துவைச்சிப்பேன், மிஷினில் போட மாட்டேன். பெட்ஷீட்டு பெட் கவர்லாம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக மிஷினில் தாங்க போடுவேன். ஏன்னா என்னால் கையிலலாம் துவைக்க முடியாது. அப்புறம் சரி அடுத்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நேற்று மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் கழுவி வைப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். அங்கே வாங்கும் போது கம்மியாக தான் தெரிஞ்சது காய். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதோ நாங்கள் சின்னதாக ஒரு குட்டி சந்தை போடுற மாதிரி அவ்வளோ காய் இருந்துச்சு. சரி 2 வாரத்துக்கு வேணும் இல்லையா, அதனால் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லா காயும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன். மெயினாக கேரட் நாங்கள் அதிகம் வாங்குவோம். ஏன்னா நம்ம கிட்சுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். நார்மலாக கேரட் வந்துட்டு தோல் சீவி வாஷ் பண்ணி கொடுத்தா அவன் அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருப்பான். அதனால் நானும் அவன் கூட சேர்ந்து இப்போ நானும் கேரட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ ஒரு நாளைக்கு 2 கேரட்டாவது நான் சாப்பிட்ருவேன். அவனும் ஒரு ஆஃப் சாப்பிடுவான். அதனால் கேரட் நாங்கள் வாங்கிட்டோம். வெண்டைக்காய் வந்து எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் சரி பொரியல் வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன் இந்த டைம் தான். அப்புறம் எல்லா காயும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நம்ம கிச்சு குட்டிக்கு ஸ்வீட் கார்ன்னால் ரொம்ப பிடிக்குங்க. அவன் எப்போ மார்க்கெட் போனாலுமே ஸ்வீட் கார்ன் கேட்பான். அது நாங்கள் கம்பல்சரி மார்க்கெட் போகும்போதெல்லாம் 1 kg வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து 1 2லாம் கொடுக்க மாட்டாங்க, வாங்கினா கிலோ கணக்கில் தான் வாங்கணும் இல்லையா. அதனால 1 kg வாங்கிட்டு வந்தோம். 3 இருந்துச்சு. அதில் 2 சின்னது, 1 மட்டும் கொஞ்சம் பெருசு. அந்த மாதிரி 3 வாங்கிட்டு வந்தோம். நான் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்ருக்கும் போதே நம்ம சார் எழுந்து வந்துட்டார் உடனே வெளியே. இதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்க முடியாதுடான்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். சரி அவனும் கற்றுக்கட்டும்னு சொல்லி அவனுக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவனும் அதே மாதிரியே பிரிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒன்று பிரித்து வச்சேன், அணில் மாதிரி எடுத்து கடிச்சு வச்சுட்டான். சரி என்ன பண்ண முடியும், நான் சொல்லியிருக்கேன் கழுவாமல் சாப்பிடக்கூடாதுறானா. ஆனால் அவன் அதை வந்து அந்த டைமில் அவன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் இவன் பண்ணுற சேட்டை இருக்கேங்க, ஐயோ எனக்கு தலைவலியே வந்துடும். நான் எடுத்து பிரித்து வச்ச காய் மேலெல்லாம் சைக்கிளை ஓட்டி விளையாடிட்டு இருந்தான். அப்படி பண்ணாதடான்னு சொன்னாலும் அப்படி தாங்க பண்ணுறான். அங்கே ஒரு ப்ரெஷ்ஷு கிடக்குது பாருங்கள், அது இவனோடது தான். எங்கேயாவது கடைக்கு போனால் ப்ரெஷ்ஷை மட்டும் கலர் கலராக வாங்கிப்பான். ஆனால் பல் விளக்க சொன்னால் விளக்க மாட்டாங்க. நானே விளக்கி விடுறேன்னாலும் ரொம்ப கம்பல் பண்ணி விளக்கி விடணும், அப்போ தான் விளக்கிப்பான். அப்புறம் அந்த ஸ்வீட் கார்னை வேக வச்சுட்டு தட்டில் எடுத்து வச்சு போய் கொடுத்தேன். அவன் எப்போ நான் சமைச்ச என்ன சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இந்த பீச் சைட்லாம் விற்கிற மாதிரி அந்த ஸ்வீட் கார்னை வந்து நெருப்பில் சுட்டுட்டு அது மேலே லெமன் உப்பு காரம் தடவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியும் நான் அவனுக்கு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டேன். அவனுக்கு கொடுத்ததுக்கு அவனுக்கு அது வேணான்னு சொல்லிட்டான். மாடியில் துணி காய வச்சுருந்தாங்க, அது காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு காய்ஞ்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லன்ச் டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் எனக்கும் பசி எடுத்ததுனால நானும் சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேங்க. எனக்கு மதியத்தில் தூக்கம் வராது.
அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் நான் என்னோடய மதிய நேரத்தை கடப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.